தைப்பூசத்தை முன்னிட்டு மத நல்லிணக்கத்தை போற்றும் விதமாக ஆலய காயிதே மில்லத் சிறுபான்மை சமூக நல அறக்கட்டளை மற்றும் ஆயக்குடி ஜமாத்தார்கள் சார்பில் இலவச மருத்துவ முதலுதவி முகாம் செய்தது பக்தர்கள் பாராட்டும் விதமாக இருந்தது. முருகனின் 3ஆம் படை வீடான பழனியில் தைப்பூசம் திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர். பல நாட்களாக பாதங்களில் வலியோடு நடந்து வரும் பக்தர்களுக்கு ஆயை காயிதே மில்லத் சிறுபான்மை சமூக நல அறக்கட்டளை மற்றும் ஆயக்குடி ஜமாத்தார்கள் சார்பில் 3ஆம் ஆண்டு இலவச மருத்துவ முதலுதவி முகாம் நடைபெற்றது. இஸ்லாமியர்கள் அனைவரும் சேர்ந்து செய்த இந்த செயல் பக்தர்கள் பாராட்டத்தக்கதாக இருந்தது. பாத யாத்திரையாக நடந்து வரும் பக்தர்களுக்கு பாதங்களில் மசாஜ் செய்தும் மற்றும் அவர்களுக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள் வழங்கியும் முதலுதவி செய்து வருகின்றனர். இந்நிகழ்வின் தலைமையாக காயிதே மில்லத் அறக்கட்டளை தலைவர் டாக்டர் அஜ்மத் அலி மற்றும் JRC மாவட்ட கன்வீனர் ரவிச்சந்திரன் முகாமை தொடங்கி வைத்து உரையாற்றினார். தலைமையின் கீழ் தொடர்ந்து 3ஆம் ஆண்டாக பழனி பாத யாத்திரை வரும் பக்தர்களுக்கு மருத்துவ முதலுதவி முகாம், மசாஜ் இது போன்ற இதுகளை தொடர்ந்து செய்து வருகிறோம். சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக நாங்கள் தொடர்ந்து 3ஆம் ஆண்டாக செய்து வருகிறோம். இன்னும் தொடர்ந்து செய்வோம். மற்ற ஊர்களிலும் இது ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காக சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் விதமாக நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம். இங்கே ஆயக்குடியில் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்துகிற வகையில் தான் ஒவ்வொரு வருஷமும் இஸ்லாமியர்கள் சேர்ந்து இங்கே மருத்துவ முதலுதவி முகாம் நடக்கும். நானும் தொடர்ந்து 3 வருஷமாக இங்கே வரப்போ வந்துட்டுருக்கிறேன். இதில் என்ன பண்ணுவாங்கன்னா முதலுதவிக்கு தேவையான அந்த கால்வலிக்குரிய மசாஜ், கால்லாம் நடந்து வந்துருக்கிறப்ப கொப்பளமாக இருக்கும், அந்த இதுக்கெல்லாம் கட்டி போட்டு விடுறது எல்லாமே முதலுதவிக்கு எல்லாமே இணைந்து செய்கிறாங்க. இது ஒரு இஸ்லாமியர்களாக இருந்தும் தைப்பூசத்துக்காக வர்றவங்களுக்கு பக்தர்களுக்கு எல்லாத்துக்குமே வேண்டிய வசதிகள் செஞ்சு கொடுக்குறாங்க. ரொம்ப நன்றி.